என்னோட எச்சியையும் சேர்த்து குடி, அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். ஐய, என்ன இவ்ளோ கேவலமா நடந்துக்கிறா? இப்பவே போய் ராணிய குடிக்க விடாம தத்துணும். அம்மா தாமரை, ஒரு நிமிஷம் வாமா, உங்ககிட்ட பேச. இந்த வர. பாருமா, சொல்லுங்கப்பா. ராணி என்ன நம்பித்தான் இப்படி ஒரு விஷயத்துக்காக நடிக்க வந்தாமா. நல்ல பொண்ணு. டாக்டர் அவளுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லைம்மா. அவளை கொஞ்சம் கவனமா பாத்துக்க. எப்படியாவது அவ பார்வைய சரி பண்ணிடுறேன். அது வரைக்கும் அவளுக்கு கண் பார்வை வராதுங்கிற விஷயம் தெரிய வேண்டாமா. கொஞ்சம் கவனமா பாத்துக்கமா, சரியா? சரிங்கப்பா, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. சரிம்மா, நீ ஹலோ. சொல்லுங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. பச்சை, இவ வேற பக்கத்திலே கொஞ்சம் இது பார்த்து நிக்கிறாளே. ராணிட்ட எப்படி சொல்றது? குடிடி, நல்ல குடி. அதை என் கண்ணார பார்த்து ரசிச்சுட்டு கிளம்புறேன். இவ எதுக்கு இப்ப எந்திரிக்கிறா? குடி குடி, அதுக்கு தானடி காத்துக்கிட்டு இருக்கேன். குடிக்காத ராணி. என்ன நம்ப கிட்ட வரா? அறிவு இருக்கா உனக்கு? யாரு யாரு? ஏய், நான் தான் தமன்னா. ஜூஸ் கொண்டு வந்து இப்படி மூஞ்சில ஊத்துற. ஐயோ, சாரிங்க, கால் தட்டி விட்டுருச்சு. என்னாச்சு? தமன்னா, என்னாச்சு? இவ என் மேல ஃபுல்லா ஜூஸ் ஊத்திட்டான். அவ மேல எதுக்கு ஜூஸ் ஊத்துனீங்க? பாத்து வர மாட்டீங்களா? இவ எப்படிங்க பாத்து வருவா? இவளுக்கு கண்ணு தெரியாதுல்ல, நாம தான் கவனமா இருக்கணும். என்னாச்சு? என்ன பிரச்சனை? இல்ல, தமன்னா இருக்கிறது தெரியாம ஜூஸ் அவ மேல கொட்டிருச்சு. பரவாயில்ல, தெரியாம தானே கொட்டிச்சு. சாரி தமன், நீ போய் வாஷ் பண்ணிக்கோ. இந்த நேரத்துல இப்ப எதுக்கு அவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஜூஸ் குடுக்கறதுக்கு டைம் இருக்கா என்ன? தெரியாம கொட்டிருச்சுன்னா போக வேண்டியதானே? ஏப்பா, இதெல்லாத்தையும் ஒரு பிரச்சனையாக்கலாமா? சித்தார்த், நீ போப்பா. மனோ, நீயும் போ. சரி தாத்தா. தமனா, நீ போய் வாஷ் பண்ணிக்க. குடு குடு. அக்கா, என்ன கொஞ்சம் மேல கூட்டிட்டு போறீங்களா? கூட்டிட்டு போறேன். அத குடு. வா போலாம். பாத்து படி. நல்ல வேலை ராணியே. நான் எப்படி உன்னாண்ட மேட்டர் சொல்றதுன்னு அப்படியே தவிச்சு தண்ணி குச்சின்னு தெரியுமா? அந்த தமனா இருக்கால, அவ உனக்கு எத்த அந்த ஜூஸ்ல எச்சி துப்பிட்டா. ஐயா, என்னத்த கோசரம் இப்ப இப்படி சிச்சு நிக்கிற? அது தெரிஞ்சுதானே நான் ஜூஸ் அவ மேல ஊத்துனேன். ஏ இன்னாடி, டாக்டர் என்னமோ உனக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொன்னாரு, நீ இத தூக்கி போட்டு புச்சு நிக்கிற. அவ எச்சிய துப்பந்து கூட தெரியும்னு சொல்ற, எப்படி தெரியும்?
ஏக்கா அன்னைக்கு கண்ணு கட்ட அவுத்தப்பவே எனக்கு கண்ணு நல்லாவே தெரிஞ்சுதுக்கா. நான் தான் கண்ணு தெரியலன்னு சொம்மாங்காட்டியும் போய் சொன்னேன். என்னாடி இது சரியான நடிகர் திலகமா இருக்கிறிய நீ. இன்னத்த கோசர தெரியற கண்ண தெரியலன்னு சொல்லி நிக்கிற. ஆஸ்பத்திரிக்கு கிளம்ப சொல்ல அம்மா அந்த பாட்டி என்ன சொல்லிச்சு? என்ன கண்ணு தெரிஞ்சிச்சுன்னா கல்யாணத்தை உடனே பண்ணிடணும்னு சொல்லுச்சுல. அதுல இருந்து எஸ்கேப் ஆறதுக்கோசரம் தான் இப்படி நடிச்சுக்கிறேன். இது கொஞ்ச நாளைக்கு அந்த பெருசுக்கு கூட தெரிய வேணாம். நீ இதெல்லாம் பண்ணி உனக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிரம் போகுது. ஐயே அதெல்லாம் ஒன்னே ஆகாது. அது வரைக்கும் எனக்கு கல்யாணமும் ஆகாது. கம்முன்னு இருக்கியா? பேசாம நான் பண்றத பாத்துக்கின்னு எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணு. அத்தை விட்டு நீ எதையாவது பண்ணி என்ன மாட்டி விட்டுறாத. சரிடி, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உன் கூடயே இருப்பேன். எப்படியோ உனக்கு நல்லபடியா கண் பார்வை திரும்ப வந்துச்சே, அந்த மட்டுக்கும் எனக்கு சந்தோஷம் தாமே. ஏமா பொம்மி, டாக்டர் ராணிக்கு கண் பார்வை திரும்ப வர வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு சொன்னாரு. ஆனா அத்தையும் மீறி அவளுக்கு கண் பார்வை திரும்ப கச்சிக்குதுன்னா அதுக்கு நீதான் காரணம்னு நான் நினைக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு நீதான் குல தெய்வம் மாரி, ராணிக்கும் நீதான் காவல் தெய்வம். எப்பவும் அவ கூடவே இருந்து அவளை காப்பாத்தணும். அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. என்னக்கா நீயும் அந்த போட்டோவை முறைச்சு முறைச்சு பாத்துனுக்குற? ஒண்ணும் இல்லடி. மா கிருஷ்ணவேணி, வா நீ வந்து உட்கார். இல்லம்மா இருக்கட்டும், முதல்ல பொம்மை வந்து சாப்பிடட்டும், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி. பாட்டி நீங்க 2 பேரும் உட்காருங்க, சாப்பாடு பரிமாறுறேன். பொம்மை வந்துட்டோம், அப்புறமா சாப்பிடுறோம். ம். சரி, நீங்க 2 பேரும் உட்காந்துக்கலாமே. இல்ல பாட்டி, அண்ணி வந்துடட்டும். போட்டாச்சுமா, சாப்பிடு. ஐயோ அண்ணி, தட்டு இங்க இருக்கு. தட்டு இங்க இருக்குன்னு வாயில சொன்னா போதுமா? பொம்மைக்கு நீயே எடுத்து ஊட்டி விடுமா. சரிங்க பாட்டி. காமிங்க. அப்ப நானும் ஊட்டி விடுறேன் தர்ஷினி. வாங்க. அம்மா, என்னம்மா? அம்மா ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட ஏதாச்சும் கொடுங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போமா. கொஞ்சம் சாப்பாடு தாங்கம்மா. குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது கண்ணு வைக்கிறதுக்குனே வருது. அப்பா சாப்பாடுல இல்ல போ.
சாவித்ரி, நாங்கெல்லாம் பொம்மிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கோமே, நீயே வா ஒரு வாய் ஊட்டி விடு. இது என்ன பர்த்டே கேக்காத்த? எல்லாரும் ஆளாளுக்கு ஊட்டி விடுறதுக்கு. பொம்மி நல்லா இருந்த சமயத்துல வீட்டுல இருக்கிற எல்லாருக்காகவும் தானே அவன் மாத்தி மாத்தி வேலை செஞ்சிருக்கா. உடம்பு சரியில்லைனாலும் நமக்காக வேலை செஞ்சிருக்கா. இப்ப அவளுக்கு முடியாத நேரத்துல நாம செய்யறதுல என்னமா தப்பு? வாமா வா, நீயே வந்து ஒரு வாய் ஊட்டி விடு. நானா? ஏன் ஊட்டி விட மாட்டியா? அப்படியெல்லாம் இல்ல, இதோ வரேன். எத்தனையோ நாள் வெச்சு வெச்சு பாத்துக்கின்னு அந்த 4 சோத்துக்குள்ளேயே உக்காந்துக்கின்னு இருப்ப. இப்போ என்னடானா வந்த எத்துல உனக்கு இம்மாம் பெரிய குடும்பம் கச்சிக்குது. நீ ரொம்ப குடுத்து வச்சவா. எப்பவுமே இந்த குடும்பம் உன் குடும்பமா இருந்துராதான்னு என் மனசுக்குள்ள ஆசையாகுதுடா. நீ இவ்வளோ நல்லவங்களெல்லாம் ஏமாத்துறத நினைச்சா கஷ்டமா தான் இருக்குது. ஆனா இஷ்டப்பட்டா நான் பண்ணிடுறேன். ஆனா கண்ணு தெரிதுன்னு சொன்னா அடுத்த செகண்டே பாட்டி கல்யாணத்தை பண்ணிடலாம் குதிக்கும். ஒரு பக்கம் அந்த தாடிகார தடுவுன்னு தடவி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணுவான். அதை நினைச்சாதாக்கா பேஜாராக்கிது. அதுக்கோசரம் தான் நான் இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அப்போ ஆமா, எல்லாரும் ஊட்டினாங்க, அந்த சித்தார்த்து மட்டும் ஊட்டவே இல்ல. என்னன்னே தெரிலக்கா. அந்த தாடிகாரனை ஆளைய காணோம். மேலதான் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி நீ வா, உன்னை இட்டுன்னு போய் ரூம்ல விட்டுடுறேன். நாத்துக்குக்கா, எனக்கு தான் நல்லாவே தெரியுமே. ஜெய், அந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும் தானே தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாதுல்ல? ஆமாக்கா, ஆமா. என்ன வா போலாம். அந்த பக்கம். டாக்டர், நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியுது. நான் இப்பதான் பொம்மியோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு மெயில் பண்ணிருக்கேன். திடீர்னு அவங்க சொன்னதும் எனக்கு ஒண்ணுமே புரியல டாக்டர். எனக்கு இந்த உலகத்துல எல்லாமே அவதான், என்னோட கண்ணு மாதிரி. ஆனா அவளுக்கு கண்ணு தெரியலைங்கும் போது என்னால தாங்கிக்க முடியல. இப்ப நடக்க போற ஆபரேஷன் நல்லபடியா நடக்கணும் டாக்டர். அதனால காஸ்ட பத்தி எல்லாம் பிரச்சனையே இல்ல. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். செலவு பத்திலாம் நான் எதுவும் சொல்லல சித்தார்த். அவங்க ஐசைட் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, ரெக்கவர் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கணும் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம் சித்தார்த். தேங்க்யூ டாக்டர். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றது எனக்கு ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ் a lot. பூமி, டாக்டர் கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. ஆமா பூமி, இப்ப நான் பேசினது வேர்ல்ட்லயே பெஸ்ட் ஐ சர்ஜன் கிட்ட தான். அவரை வர வைக்கணும்னா கோடிக்கணக்கில் ஆகும். அவரையே வர வச்சு உனக்கு ஆபரேஷன் பண்ணி பாத்திரலான்னு முடிவு பண்ணிருக்கேன் பூமி. ஏன்னா அவர் இங்க லோக்கல்ல வந்து பண்றது பெரிய விஷயம். அதெல்லாம் பெரிய பெரிய விஐபிக்கு மட்டுமே சாத்தியம். அவரே உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக இங்க வரத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. அவர் ஒரு இந்தியன் தான், என்ன யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாரு. கோடிக்கணக்கில் செலவாகுமா? ஐயோ, தாடிகாரனை தேவையில்லாம நம்ம மாட்டி விட்டோமோ? பூமி, உனக்கு கண் பார்வை வந்தா போதும் பூமி. அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். உனக்கு பார்வை வந்து பழைய மாதிரி நடமாடுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் பூமி. சரி பூமி, நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஐயோ, நம்ம கண்ணு தெரியாதுன்னு நினைச்சு அவன் பாட்டுக்கு சட்டையெல்லாம் கழட்டுறானே. ஐயோ, பூமி, நீ எதுக்கும் கவலைப்படாத பூமி. நீ ஒரி பண்ணாம இருக்கிறதா முக்கியம். ஐயோ, நான் ஒரி பண்ணாம எப்படி இருக்கிறது? கண்ணுக்கு எதிரிலேயே இப்படி இருந்தா நான் என்ன பண்ணிட்டோம்?
ஐயோ என்னடா இது? பொம்மி திரும்பவும் நிறைய செக்கப்ல எடுக்க போகணும் பொம்மி. ஏன்னா இப்ப நம்ம பண்ண போற ட்ரீட்மெண்ட் ரொம்ப புதுசு. ஐயோ முதல்ல சட்டைய கழட்டினா இப்போ பேண்டையும் கழட்ட போறானா? என்ன பொம்மி நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், நீ இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டேங்கிற. ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்கன்னு தான் தெரியல, அதான். இங்க பாரு பொம்மி, நீ எப்பவும் எதுக்காகவும் கவலையே படக்கூடாது. மத்தபடி உனக்கு கண் பார்வையை திரும்ப கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு, சரியா? இப்போதைக்கு என்னோட கவலையே இந்த பேண்ட் மட்டும்தான். சரி பொம்மி, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். எப்பா தொல்லை விட்டுதுரா சாமி. நல்ல வேலை கண்ணு தெரியலன்னு நினைச்சு ட்ரெஸ்ஸை மட்டும் தாடிகார மாத்திருந்தா என் கதி அதோ கதிதான். எம்மாடி பொம்மி கோச்சுக்காதம்மா, சத்தியமா நான் கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு தான் இப்படி நடிச்சு நிறுகிறேன். என்னை மன்னிச்சிரு. ஏப்பா சித்தார்த் என்னப்பா பண்ற? சிசிடிவி கேமரா அதான் ஏற்கனவே இருக்கேப்பா. அது வந்து தாத்தா இப்பெல்லாம் பொம்மி மேல அடிக்கடி கொலை முயற்சி நடக்குது இல்ல, அதுக்காக தான். அடிக்கடியா? என்னப்பா இது? அன்னைக்கு ஒரு தடவை தானே நடந்தது. ஆஹா, பொம்மி உயிரோட புதைச்சி கொலை பண்ண முயற்சி பண்ணது இவங்க யாருக்கும் தெரியாதுல்ல. நான் பாட்டுக்கு உளறிட்டனே. தாத்தா நம்ம வீட்டுல இருக்கிறதெல்லாம் பத்தாது, இன்னும் வீட்டை சுத்தி நிறைய ஏரியாவை கவர் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த வீட்டை சுத்தி ஒரு ஆங்கிள் கூட விடாம எல்லா ஆங்கிளையும் கேமரா ரெக்கார்ட் ஆகிற மாதிரி பண்ண போறேன். அதுக்கு இப்ப என்னப்பா அவசியம்? பொம்மி மேல திரும்ப திரும்ப அட்டாக் நடக்குது தாத்தா, அதை பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்க முடியாது தாத்தா. அவளை அட்டாக் பண்ண நினைக்கிறவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களை தான் நான் பண்ண போறேன் தாத்தா. சரிப்பா, நல்ல விஷயம்தான், பார்த்து ஜாக்கிரதை. பாத்தியா மனு, சித்தார்த் வீட்டை சுத்தி கேமரா வச்சுட்டா அவளை காப்பாத்த முடியும்னு நினைக்கிறான். அவ வீட்டை விட்டு வெளியே போமாட்டாளா என்ன? அவனுக்கு வெளியில இருக்கிறவங்க மேல சந்தேகம் வந்ததுன்னா இதெல்லாம் வெளியில தானே பண்ணணும். ஆனா வீட்டுக்குள்ளேயே செக்யூரிட்டியை இவ்வளோ டைட் பண்றான்னா ஒருவேளை நம்ம மேல ஏதாவது சந்தேகம் வந்திருக்குமோ? சாச்சா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. வெளியாளுங்க யாராவது வீட்டுக்குள்ள வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் அந்த டூப்ளிகேட் பொம்மை கிட்ட யாரும் நெருங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கானோ. அவன் என்ன பண்ணாலும் சரி, அவ சாவு நம்ம கையில தான். சோக்காதான் இது. பொம்மி என்னங்க? உனக்காக ஒரு ஸ்மார்ட் ஸ்டிக் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ மனசுக்குள்ள நமக்கு கண்ணு தெரியலன்னு நினைச்சுக்கவே கூடாது. அதுக்காக தான் இந்த ஸ்டிக். நீங்க எல்லாம் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு இது எதுக்குங்க? இது கண்டிப்பா உனக்கு வேணும் பொம்மி. விலை ரொம்ப அதிகமா? வேலை எல்லாம் ஒரு விஷயமா? முதல்ல விலை எவ்வளவுன்னு சொல்லுங்க. என்ன 1 லட்சம் ரூபாய் நினைக்கிறேன். ஐயோ
1,00,000 கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கானே. எனக்கு கண்ணு தெரியல நினைச்சுதான் தாடிகார இதை இம்புட்டு வேலை கொடுத்து வாங்கிட்டு வந்துக்கிறான். நான் என்ன பண்ணிட்டோம்? வெரி குட் பூமி. எங்க நடந்து காட்டு.